நாங்கள் எம்கே பெட்ஸ்லேருந்து வரோம். இப்போ நாங்கள் வந்து இங்கே முயல் ஃபார்ம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு தான் எனக்கு ஒரு முயல் வாங்கலான்னு தான் இங்கே வந்தது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் முயல் பண்ணை வந்து எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? எந்த லொக்கேஷனில் வந்து இது இருக்குது? இந்த ஃபார்ம் வந்து எங்கே இருக்குன்னா படப்பை பணப்பாக்கத்தில் இருக்குது. இதுக்கு ஒரு 4 years பிஃபோர் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நடுவில் ஒரு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி ஒரு 1 year புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்க. இப்போ வந்து இது வந்து எல்லாருமே பண்ணலாமா? இப்போ லேடிஸ் வந்து இது எவ்வளோ பெட்ஸுங்கெல்லாம் இருக்குது, உங்களுக்கு ஏன் முயல் பண்ணணும்னு ஐடியா எப்படி வந்தது? ஆக்சுவலாக எல்லா பெட்ஸையும் வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து இது வந்து கொஞ்சம் ஹேண்டில் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்கம் வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நார்மலாக பெட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் நிறையா வர மாதிரி இருந்துச்சு. இப்போ மந்த்லி உங்களுக்கு வந்து இதில் வந்து எப்படி இன்கம் என்ன வரும்? எவ்வளோ குட்டி போடும் முயல் பொறுத்த வரைக்கும்? வந்து மாதம் குட்டி போடும்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இது வந்து எவ்வளோ குட்டி போடும் மாதத்துக்கு? வந்து இப்போ அமாவாசை குட்டி போடும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அது மாதிரி உண்மையிலே அமாவாசை குட்டி போடுமா? அது என்ன கணக்கு? அமாவாசைன்றதெல்லாம் ஒரு மித்து தான், அப்படி இல்லை. அது ஆக்சுவலாக ஹீட்டுக்கு வர டைமில் வந்து நம்ம மேட் பண்ணணும். மேட் பண்ணால் அது வந்து கன்சீவ் ஆகி குட்டி போடும். அந்த குட்டியிலேருந்து ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பிரிக்கணும். அதுலேருந்து திரும்பி ஒரு 15 டேஸ், டோட்டலாக 45 டேஸ்க்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் மேட்டிங்கே போடும். 45 டேஸ் கேப் வேணும் அது. ஓகேங்க. இப்போ வந்து நம்ம முயல் வந்து குட்டிங்களை வந்து வளர்க்குறதுல நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து குட்டி போட்டு அதுவே காப்பாற்றிடுமா? இல்லைன்னா இப்போ வந்து குட்டி நம்ம வந்து ஏதாவது பால் கொடுக்கணும், ஃபீட் பண்ணாதது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ முயலோட நேச்சுரல் ஹேபிட் என்னது? அப்படி இல்லை, ஒரு சிலதுக்கு வந்து அதுக்கு தானாகவே தெரியும். ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட்டு குட்டி போடுது அப்படின்னா ஒரு சில முயலுக்கு தானாகவே தெரிஞ்சு அதுவே ஃபீட் பண்ணும். அப்படி இல்லைன்னா நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ புதுசாக குட்டி போடுது, ஃபஸ்ட் டைம் வந்து அது குட்டி வந்து இது பண்ணியிருக்கு, ஷெட்டர் பண்ணியிருக்குன்னா நம்ம வந்து காலையில் செக் பண்ணணும், ஈவினிங்கும் செக் பண்ணணும், மிட்டு எல்லா டைமும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அது அப்படி ஃபீட் பண்ணலை அப்படின்னா நம்ம தான் பிடிச்சி ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் குட்டிங்களுக்கு. இப்போ முயலில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் பண்ணுறீங்க? நியூசிலாந்து ஒயிட் இருக்குது, ஒயிட் ஜெயிண்ட் இருக்குது, பிளாக் ஜெயிண்ட் இருக்குது, சோவிட் சின்சில்லா இருக்குது, வைல்டு இருக்குது, அதுக்கப்புறம் கலிஃபோர்னியா ப்ரௌனு, ஃப்ளெமிஷ் டச் இருக்குது, அங்கோரா இருக்குது, நிறைய அந்த மாதிரி வெரைட்டி சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி இப்போ ஒன்று பார்க்கலாமா நம்ம? இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஒயிட் ஜெயிண்ட்டு. ஜெயிண்ட்டுன்றதுக்கு வந்து இந்த ஃபேஸ் வந்து நமக்கு தெரியும், கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரி. நார்மலாக நீங்கள் முயலுன்னு பார்த்தப்போ இவ்வளோ பெரிய ஃபேஸ் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஜெயிண்ட்டுன்றதுல தான் பெருசாக இருக்கும் ஃபேஸ் வந்து. இதான் ஒயிட் ஜெயிண்ட்டுன்றீங்க. ரெடியா? சரி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ முயல் எப்படி தூக்கணுன்றதை நீங்கள் சொல்லி ஆரம்பிங்க. நம்ம வந்து நார்மலாக வந்து காதை பிடிச்செல்லாம் தூக்கக்கூடாது. ஏன்னா இது என்ன பண்ணோன்னா இப்படி ஷேக் பண்ணுறதுல நம்ம காதை வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். அதனால் இப்படி தான் வந்து தூக்கணும். இங்கே ஒரு சப்போர்ட் நம்ம கீழே எப்பயுமே வச்சு, கழுத்துக்கும் அந்த முதுகுக்கும் சென்டரா உள்ள பகுதியை பிடிச்சி தூக்கணும். ஆமாம், காதை வந்து பிடிக்கக்கூடாது. 2லேருந்து 6 கிலோ வரைக்கும் இருக்கும் ஜெயிண்ட்டுன்றது. இதான் இருக்கிறதுலே வந்து வெயிட் கூட ஜெயிண்ட் வெரைட்டி வந்து வெயிட் அதிகமாக இருக்குது. இந்த வெரைட்டியை வந்து யார் விரும்பி வாங்குவாங்க? கறிக்கு வாங்குவாங்களா இல்லை வளர்க்குறதுக்கு எது நல்லா இது வாங்குவாங்க? இது வளர்க்குறதுக்கும் வாங்குவாங்க. ஆக்சுவலாக கறிக்கு கொடுக்கும் போது இது வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் ஜெயிண்ட் வெரைட்டி. சரிங்க. இது வந்து அப்போ நமக்கு அதிகமாக கறிக்கு வந்து நம்ம கொடுத்தோம்னா ப்ராஃபிட் இருக்கும்னு சொல்கிறீங்க. சரிங்க, அடுத்த வெரைட்டி காமிங்க. சரி, இந்த ப்ரீடு பற்றி, இந்த வெரைட்டி பற்றி சொல்லுங்கள். இது வந்து அங்கோரா. இது வந்து ஆக்சுவலாக 3 மந்த்லேயே நார்மலாக ஜெயிண்ட்டுன்றது வந்து 2 kg வந்துடும். அதனால் நமக்கு கறிக்கு கொடுக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெயிண்ட் வெரைட்டி எடுத்தால் கறிக்கு வந்து ப்ராஃபிட். அங்கோரான்றது வந்து ஃபேன்சி ப்ரீடு. சைஸ் எவ்வளோ வரும்னு சொன்னீங்க கிலோ? இது என்ன ப்ரீடு? இது வந்து அங்கோராவில் இங்கிலீஷ் பாட்டர். நீங்கள் நார்மலாக இங்கிலீஷ் பாட்டர் பார்த்துருப்பீங்க. இது ஃபேன்சி டைப் மாதிரி. ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்னல அங்கோரா ஒயிட் கலரில், அதே மாதிரி இது ஃபேன்சி ப்ரீடு இங்கிலீஷ் பாட்டர் அங்கோரா. அதே மாதிரி இதுவும் வந்து கேஜி வந்து 3 to 4 kg வரும். எல்லாமே ஜெயிண்ட் வெரைட்டினாலே அந்த கேஜி. என்ன பேர் என்ன? இது வந்து வைல்டுலே வந்து ஜெயிண்ட்டு. இது வந்து 4 to 6 kgs வரும். இது வந்து சோவிட் சின்சில்லா ஜெயிண்ட்டு. இது வந்து 6 மாதம் குட்டி தான். உங்களுக்கு தெரியுதா? குட்டியிலே வந்து எவ்வளோ ஜெயிண்ட்டுனா எப்படி இருக்கும்னு தெரியும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. குட்டி எவ்வளோ பெருசு வரும் இதில்? ஆமாம், ஜெயிண்ட் வெரைட்டி அப்படின்னாலே உங்களுக்கு வெயிட் தான் வரும். வெயிட் கெயின் ஆகும் நல்லா. இது வந்து கோல்டன் பிளாக்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா வைல்டு பிளாக்னு சொல்லுவாங்க. இதுவும் ஜெயிண்ட் வெரைட்டி தான். இது வந்து நியூசிலாந்து ப்ளூ. இது வந்து ஃபேன்சி ப்ரீடு.
அங்கோரா பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுவும் ஃபேன்சி ப்ரீடு தான். ஆனால் இது ரொம்ப ரேர் கலர் மாதிரி இருக்கு. எதுவும் எல்லா இடத்துலையும் கிடைக்குமா அது? எப்படி? எல்லா இடத்துலையும் கிடைக்காது, இது ரேர் ப்ரீடு தான். ஓகே. இது வந்து பியூர் பிளாக்கு. இது வந்து ஜெயிண்ட் வெரைட்டி கிடையாது, நார்மல் வெரைட்டி தான். பிளாக்லேயே வந்து சில்வர் பிளாக், இதுவும் நார்மல் வேரியன்ட் தான். இதோட ஃபேஸ் தெரியுதா, சின்னதாக இருக்கும் பாருங்க. ஜெயிண்ட்டுக்கும் நார்மல் வெரைட்டிக்கும் ஃபேஸ் தான் டிஃப்ரென்ஸு, ஃபேஸும் காதும். இது வந்து வைல்ட் டச்சு. இது வந்து மன்னவனூர் சொல்லுவாங்கல்ல கொடைக்கானல்ல, அங்கேருந்து வந்து ஒரிஜினல் ப்ரீடோட குட்டியோட குட்டி 3rd ஜென்ரேஷன் மாதிரி இது. ஓகே ஓகே சார். இப்போ முயலுக்கு வந்து நீங்கள் ஃபீடிங்லாம் என்ன கொடுக்கணும், எப்படி இது என்ன ஃபீட் கொடுக்கணும்னு சொல்லுங்கள். அது முயலுக்கு வந்து காலையில் அடர் தீவனம் கொடுக்கணும். ஒரு முயலுக்கு வந்து 100 கிராம்ஸ் அளவில் கொடுக்கணும். ஈவினிங் வந்து பசுந்தீவனம் கொடுக்கணும்.